Hi guys, welcome back to my channel. In today's video நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா how people romanticize healing versus the actual process of healing. ரொமான்டிசைஸ் ஹீலிங்னு சொல்லும் போது அதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மன உளைச்சல் தான் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், மனம் விட்டு அழுவோம், இல்லை அம்மாட்ட போய் பேசுவோம். பட் வளர வளர அது எப்படி மாறிட்டு இருக்கு, சோக பாடல்கள் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டீ குடிச்சிட்டு போய் ஒரு தம் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு ஹேங் அவுட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோட போய் ஹேங் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம போகிறது வந்து நம்ம எதை நோக்கி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரிலீஃப். when I say டெம்பரரி ரிலீஃப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டெம்பரரியாக நம்ம மூடை வந்து லைட்டன் அப் பண்ணும், நம்மளை பெட்டராக ஃபீல் பண்ண வைக்குமே தவிர்த்து இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் யர் சேட்னஸ். It's not a permanent solution for healing. When I say people are romanticizing healing, அதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேடி போகிறது எல்லாமே டெம்பரரி ரிலீஃப். as I said, லைக் ட்ரிங்கிங்காக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் கேராக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், நம்ம மனசு விட்டு ஆடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த 10 நிமிஷத்துக்கு இட் வில் ஹெல்ப் யூ. மிஞ்சி போனால் ஒரு half an hour இட் வில் லைட் அப் யூர் மூட். பட் மறுபடியும் when you come and sit down with your emotions, you feel the same. இப்போ பசங்களோட ஒரு 1/2 மணி நேரம் வெளியே இருக்கோம், ஹேங் அவுட் பண்ணுறது மன நிம்மதி அப்படின்னு போறீங்கன்னா, முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. யூ ஹேவ் டு ஃபேஸ் யுவர் செல்ஃப் ஆல் ஓவர் அகெயின். யூ ஹேவ் டு ஃபேஸ் யுவர் எமோஷன்ஸ். இட்ஸ் அ மெஸி அண்ட் கயோட்டிக் ப்ராசஸ் when it comes to healing. ஹீலிங்கிறது வந்து ஒரு நான் லீனியரான ஒரு ப்ராக்ரஸ் தான். ப்ராக்ரஸும் சரி, ப்ராசஸும் சரி, நான் லீனியரானது தான். நான் லீனியர்னா மேலே ஏறும் இறங்கும், மேலே ஏறும் இறங்கும். ஒரு நாள் யூ வுட் ஃபீல் ஸோ கிரேட், ஸோ பாசிட்டிவ், அண்ட் த நெக்ஸ்ட் டே யூ வுட் ஃபீல் ஸோ லோ. யூ வில் ஹிட் யுவர் ராக் பாட்டம் அண்ட் யூ வில் ஃபீல் லைக் ஓகே, என்னோட மொத்த உலகமே அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கே, ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையா, அந்த மாதிரி ஒரு படப்படப்பிலே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. பட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு சிட் டவுன் அண்ட் ரிமைண்ட் யுவர் செல்ஃப், ஓகே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு அனலைஸ் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு ஹேவ் தட் அவுட்லுக். மொத்தமாக ஒரு அவுட்லுக், ஒரு சம்டைம்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு டேக் அ ஸ்டெப் பேக் அண்ட் அப்சர்வ். Okay, this is what is happening, this is what is going on with me, okay, this is what I need to do அப்படின்றது. No one is going to come and fix you. That's the truth. No one is going to come and fix you. You might have your friends, you might have your parents, but அவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண முடியுமே தவிர்த்து உங்களை உங்க சார்பா ஹீல் பண்ண முடியாது. You are the one who have to take responsibility with healing. You have to know எதெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணுது, எதெல்லாம் நம்மளை வந்து சோகமா ஃபீல் பண்ண வைக்குது, எதெல்லாம் நம்மளை கோவப்பட வைக்குதுன்னு. You have to do the work to become the better person. No one can do it for you. And moreover, நம்ம பண்ற விஷயம் என்ன தெரியுமா, நம்மளே நம்மளை வந்து விக்டிமைஸ் பண்ணிக்கிறது தான். when I say நம்மளே நம்மளை விக்டிமைஸ் பண்ணிக்கிறது ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளோட உலகத்துல நம்ம தான் சென்டர், புரியுதா, நம்மளோட உலகத்துல நம்ம தான் மெயின் கேரக்டர். பட் மிச்சவங்க லைஃப்ல நம்ம சைட் கேரக்டர் தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க கதையில அவங்க தான் மெயின் கேரக்டர், நம்ம அவங்களுக்கு சைட் கேரக்டர், புரியுதா. எல்லா விஷயமே நம்மளை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தா, எல்லாத்தையுமே நம்ம பர்சனலா எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னாலும் ஹர்ட் ஆக தான் செய்வோம், கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டாலும் ஹர்ட் ஆக தான் செய்வோம். யூ ஹாவ் டு I'm not saying that you shouldn't be sensitive, அப்படி நான் சொல்ல வரல. I'm saying be mindful about your sensitiveness. Be mindful about what triggers you and what doesn't triggers you. எல்லாத்துக்கும் நம்ம இருந்துட்டு இருந்தோம் தொட்டாச்சி நீங்க மாதிரி தான் வாழணுமே தவிர்த்து we can't really survive in this environment. And when it comes to healing, what we do is that we self-sabotage a lot. நம்மளே நம்மளை போட்டு தரா மாதிரியா தாக்கிக்கிறோம். இப்போ ஒரு பாட்டு கேட்டால் நம்மளுக்கு சோகமாகுன்றது நமக்கே நல்லா தெரியும், இருந்தாலும் சும்மா இருக்கிறது கிடையாது. வேணும்னே போய் அந்த பாட்டை கேட்க வேண்டியது, நம்மளே நம்மளை துன்புறுத்திக்க வேண்டியது அந்த நினைவுகளால. அது ஒரு பழக்கமாவே ஆக்குறது டு த எக்ஸ்டென்ட் வேர் பாட்டு கேட்காம நம்மளால தூங்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளே வந்து பழக்கமாக்கிக்கிறோம் செல்ஃப் சாபடேஜிங்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து. அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் ஒரு படம் வந்துடக்கூடாது, சோகமான கேரக்டரோட ஒரு படம் வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா நான் தாண்டா அந்த கேரக்டர்ன்ற மாதிரியே வாழ வேண்டியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெட்ரோ மூவி வந்துச்சு, அதுல வந்து நீ சிரிச்சா அழகா இருப்பா பாரி. அதுல உண்மையிலே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ட்ராமா கண்டிஷன், அது வந்து சிரிக்க முடியாம இருக்கிறது ட்ராமா கண்டிஷன். ஆனா நமக்கு என்ன, நம்ம வந்து ஓகே நம்ம தான் பாரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழறது. வாட் இஸ் திஸ், ஒய் இஸ் திஸ். அதே மாதிரி நிறைய பாடல்களை வந்து நம்ம வந்து நம்மளோட ஹர்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதை மேட்ச் பண்ணி அப்படியே வாழ்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சன்னா வேறையாலாம் கேட்ட எல்லாரும் சொல்றீங்க, நானே என் கல்யாணத்துல இந்த பாட்டை போட்டு நான் வந்து போயிடுவேன் பாட்டு படிக்கிட்டு. See, I understand the depth of சன்னா வேறையா, okay, I understand your hurt, okay, but romanticizing it, making fun out of it
is not a way out. You're not healing by doing it. Okay, you're not healing. நீங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்கிறதுனால நீங்க அதை விட்டு தாண்டி வந்துட்டீங்க, ஹீல் ஆயிட்டீங்கன்ற அர்த்தமே கிடையாது. You still haven't sit down with your emotions, you still haven't sit down with your truth, you still haven't faced it. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உட்காருங்க, உட்காந்து யோசிங்க. நம்ம மாடு நண்பர் கத்துறாப்புல. ஓகே, உட்காருங்க, உட்காந்து யோசிங்க. நமக்கு என்ன பிரச்சனைன்றது யோசிங்க. எதெல்லாம் நம்மளுக்கு உண்மையிலே ஹர்ட் பண்ணுது, எதுக்கெல்லாம் நம்ம ஹைப்பர் சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள யோசிங்க. ஃபிக்ஸ் பண்ணுங்க அதுக்கு என்னென்ன ரெமிடின்னு. இப்ப தெரப்பி தான் நம்மளுக்கு கை கொடுக்கும், வேற எதுனாலே நம்மளுக்கு கை கொடுக்க முடியாதுன்னு நீங்க நம்புறீங்கன்னா ப்ளீஸ் கோ ஃபார் தெரப்பி. தெரப்பி இஸ் எ கிரேட் ஆப்ஷன். தெரப்பி போறது தப்பு கிடையாது. தெரப்பி போறதுல அசிங்கப்பட்டு நிக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. தெரப்பி இஸ் எசென்ஷியல். ஆக்சுவலி தெரப்பிக்கு போகாதவங்கனாலதான் நம்ம தெரப்பிக்கு போக வேண்டியதா இருக்கு. புரியுதா? தெரப்பிக்கு போகாதவங்க நம்மளை ஹர்ட் பண்றதுனால தான் நம்ம தெரப்பிக்கு போக வேண்டியதா இருக்கு. ஸோ யா, ஐ ரியலி ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ at least 0.5%. It helped you with analyzing yourself, with understanding the right pathway of healing. So yeah, பாப்போம், next video la பாப்போம். Yeah, bye guys.